بسم الله الرحمن الرحيم إن الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு மத்தியில் இந்த மனித இனம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு விளக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனுடைய குணங்களை, அவர்களுடைய பொருளாதாரங்களையும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மனிதனாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சமநிலையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உடையவர்களாக, சிலர் மிகவும் பொறுமைசாலியாக இருப்பார், இன்னும் சிலர் கடும் கோபக்காரராக இருப்பார், சிலர் பொருளாதாரத்தில் ஏற்றமானவராக இருப்பார், சிலர் நடுத்தரவாதியாக இருப்பார், சிலர் மிகவும் குறைந்த நிலையிலும் இருப்பார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான நிலைகளில் இருப்பதை நாம் இன்று பார்க்கிறோம். எப்படி ஒரு கையினுடைய 5 விரல் 5 விதமாக இருக்கிறதோ அதை போன்று நம்மையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமானவர்களாக, ஒவ்வொரு விதத்திலேயும் வித்தியாசமானவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி பலதரப்பட்ட குணங்களையும் பல பொருளாதாரத்திலே ஏற்ற நிலைகளும் குறைந்த நிலைகளிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் அடுத்த மூமின்களிடத்தில், அடுத்தவர்களிடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு மத்தியில் எந்த உறவுகளை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு ஒரு முக்கியமான அடிப்படையை நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவினுடைய 237வது வசனத்தில் சொல்கிறான், வலா தன்சவுல் ஃபல்ல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறார். உங்களுக்கு மத்தியில் பெருந்தன்மையோடு, விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முஸ்லிம்களாக, மூமின்களாக அல்லது மாற்று மதத்தவர்களாக இருக்க யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வார்கள். கோபப்படுமாறு நடப்பார், அன்பாக இருப்பது நடப்பார், அதிகமாக பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணுவார். இப்படி எத்தனையோ விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருப்பதினால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று இருந்தால், இறைவனுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்று இருந்தால், நீங்கள் உங்களுக்கு இடையில் பெருந்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எப்போதும் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சமுதாய மக்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா அழகான ஒரு அறிவுரையை சொல்கிறார். எந்த காலகட்டத்திலேயும் இந்த பெருந்தன்மையுடன் நடப்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. எப்படி பெருந்தன்மையோடு நம்ம நடக்கணும், எப்படி பெருந்தன்மையோடு நடந்தால் இறைவனிடத்தில் நன்மை நமக்கு கிடைக்கும். முன்னிய காலத்தில் வாழ்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், அந்த நல்லவர்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோடு, பெருந்தன்மையோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து இருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலேயும் திருமறை குர்ஆனிலேயும் நாம் பார்த்தோமானால் பல செய்திகள், இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்களா, இப்படிப்பட்ட நபர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா, இப்படிப்பட்ட மனிதர்களாக எல்லாரும் மாறிவிட மாட்டார்களா என்றெல்லாம் நாம் ஏங்கும் அளவிற்கு அவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்தவர்களை நாம் ஹதீஸ் கிரந்தங்கள் நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது, 2076வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடியவன் யார்? ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன் இதா பாஅ வைதஸ்தரா வைதத்தலா. அல்லாஹ் தஆலா பெருந்தன்மையோடு நடக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறான்.
அவனுடைய ரஹமத்தை கொட்டிக்கிட்டே இருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படையும் நீங்கள் சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் எந்த மாதிரி நம்ம நடந்து கொள்கிறோமோ அந்த மாதிரி அல்லாஹ்வும் நமக்கு மத்தியில் நடந்துக்கிறோம். நம்ம அடுத்தவர்களிடத்திலே பெருந்தன்மையோடு நல்லா வாரி வாரி கொடுக்கிற மாதிரி நம்ம நடந்தோம்னு சொன்னா இறைவனுடைய அருளும் நமக்கு என்ன செய்யும், நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் அஸ்மா பின்த் அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு தர்மம் செய்யற அளவுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் இல்ல. என்னுடைய கணவர் ஜுபைர் பின் அவ்வாம் அவர் எனக்கு போட்டிருந்த மஹரா கொடுத்திருக்க அந்த நெக்லஸ் தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. நான் தர்மம் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ தர்மம் செய், தஸத்தகு, நீ என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். ஆனால் தர்மம் செய்கின்ற பொழுது குறிப்பிட்டு வரையறுத்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தர்மம் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் யூ அல்லாஹு அலைக்கி, அல்லாஹ் தஆலா உன் மீது அந்த ரஹமத்தை கொடுக்காமல் முடிந்து வைத்து விடுவான். லா தூஇ, நீ உன்னுடைய செல்வத்தை அடுத்தவங்க கொடுக்காம முடிந்து வைத்துக் கொள்ளாதே. அப்படி நீ முடிந்து வைத்துக் கொள்வாய் என்றால் அல்லாஹும் என்ன செய்து விடுவான், உனக்கு செய்யக்கூடிய அருளையும் முடிந்து வச்சிருவான். உன்கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் கொஞ்சமாவது உன்னால் முடிந்த அளவு, மஸ்தத்தாத்தும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நீங்க எந்த அளவுக்கு கஞ்சத்தனத்து மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹும் என்ன செய்து விடுவான், உங்களுக்கு தராமல் அவனும் கஞ்சத்தனமா காட்டிடுவான். நீ மனிதர்களுக்கு மத்தியில் அள்ளி அள்ளி நீ கொடுத்தால் அல்லாஹ்வும் தன்னுடைய அருளை அள்ளி அள்ளி கொடுப்பான். அதனால நீ வந்து தர்மம் செய்வதில் வரையறுத்து செஞ்சிடாதே, முடித்து நீ வைத்துக் கொள்ளாதே, அல்லாஹ்வும் வரையறுத்து தந்துருவான், முடித்து வைத்துக் கொள்ளுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ மனிதர்களிடத்திலே நீங்க எந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அந்த மாதிரி அல்லாஹ்வும் நம்மகிட்ட நடக்கிறான். ரொம்ப பெருந்தன்மையோடு நடங்க, அல்லாஹ்வும் பெருந்தன்மையோடு, சரி தப்பு செஞ்சு போ, போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டுருவான். சரி நிறைய தர்மம் இல்ல, கஷ்டப்படுறவங்க கொடுக்குறான், உனக்கு பெரிய கஷ்டம் வந்துச்சா போ அப்படின்னு சொல்லி உனக்கு அள்ளி தரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அள்ளி தந்துருவான். இதே மாதிரி கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு சம்பவத்தில் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அப்ப அவதூறு சொல்லப்பட்டவர்கள் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர். அப்ப அந்த மிஸ்தஹ் என்ற தோழரும் அவதூறு சொன்னனால அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். ஏன்னா முன்னாடி உதவி செஞ்சுட்டு வந்தார் அவர் சொந்தக்காரர். அப்ப அப்படி செய்து கொண்டு இருந்த அவர் இந்த மாதிரி சொன்னனால உனக்கு உதவி கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், வலா யாத்தலி உலில் ஃபல்லி மின்கும் வஸாத்தி ஐயாத்து உலில் குர்பா, உங்களில் வசதி படைத்தவர்கள், உங்கள நல்ல சிறப்புக்குரியவர்கள் தன்னுடைய சொந்த உபகாரங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பின்னால் கேட்கிறான், அவங்கள மன்னிச்சிருங்க, அவர் செஞ்ச தப்பை அலட்சியப்படுத்துகிறீங்க, நீங்கள் அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்கன்னு அடுத்து கேட்கிறான். அலா துஹிப்பூன அய்யஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட மாட்டீர்களா? நீ தப்பு செய்தால் அல்லாஹ்விட்ட கையேந்தும் பொழுது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நீ ஆசைப்படுறியா இல்லையா? அதே மாதிரி மனுஷன் தப்பு போயிட்டு போறான், விடு, மன்னித்து விட்டு விடு, அவனுடைய தவறுகளை அலட்சியப்படுத்தி விடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய இறைவனுடைய மன்னிப்பு எனக்கு வேணும் அவனு உடனடியாக நான் திரும்பவும் என்ன செய்வேன், அவனுக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் எப்படி கேட்கலாம் பாருங்க, நீங்கள் மனிதனிட்ட மன்னிக்கணும் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா என்னுடைய மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். நீ மட்டும் என்னட்ட மன்னிப்பு சொல்லிட்டு அடுத்தவனை நான் மன்னிக்க மாட்டேன், அவன்கிட்ட பெருந்தன்மையா நான் நடக்க மாட்டேன், அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா நீ பிடிச்சேன்னு சொன்னா நானும் அந்த மாதிரி நடந்துக்கிருவேன். அதனால நீ என்ன செய்யணும், பெருந்தன்மையா நடந்துக்கிறணும், தவறு உள்ளவர்களுக்கு நீ பொறுத்துக் கொள்ளணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் திருமறை குர்ஆனிலேயும் இந்த கருத்து நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பெருந்தன்மையாக நடந்துக்கிறானோ அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். எப்பொழுது விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் வழக்குரைக்கும் பொழுதும் பெருந்தன்மையா நடந்துக்கிறான்ல அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு வியாபாரம் பண்றான், ரொம்ப ஏழ்மையானவனா இருக்கிறான், கேட்கிறான் 100 ரூபாய் கம்மியா இருக்குது, சரி தனியா போக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போற. அதெல்லாம் முடியாது, ஒரு பைசா கம்மியா இருந்தாலும் நான் வைக்க மாட்டேன் அப்படிலாம் சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். வியாபாரத்துல ஒரு பைசா குறைவா இருந்தா ஐயா இல்லன்னு சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, வச்சா வாங்கிட்டு போ, இல்லன்னா வேண்டியது கிடையாது. அவன் கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், சரி போயிட்டு போகுது விட்டுட்டு போ அப்படின்னு கொடுக்கறது.
அதே மாதிரி விற்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு கட்டுப்படியாக கொஞ்சம் கூட கொடுங்கன்னு கேட்கிறேன். சரி தொலைஞ்சு போ அப்படின்னு நம்ம எத்தனையோ அல்லாஹ்தால எவ்வளவு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது கட்டுப்படி ஆகாது என்றாலும் அவனுடைய கஷ்டங்கள் சிறப்புக்கு அவனுக்கு அவனுடைய சிரமங்களுக்காக நம்ம கருத்துல கொண்டு அம்மா அப்படி விட்டு கொடுத்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நடந்து கொள்றோமா, வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும், அதே மாதிரி வழக்குரையும் பொழுதும், வாதம் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி, அதான் வாதத்துல அவனுக்கு பேச தெரியல, எடுத்து வைக்க தெரியல, அவன் மாட்டிக்கிட்டான், சரி போயிட்டு போறான், இன்னமும் வாதத்துல அவன் என்ன செய்ய ஒழுங்கு இல்லாட்டாலும் சரி என்று அவனுக்கு விட்டு கொடுத்து விடுவது, இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு கிடைக்கும். இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்கள் இந்த மாதிரி பெருந்தன்மையோடு உள்ளவர்களும் ஒருவர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டினாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. இதற்கு நிதர்சனமான ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் இப்படிலாம் ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு நீங்க இந்த காலத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறையையும் அன்றைய காலத்துல இருந்து நடந்துகிட்டாங்களே அவங்களுடைய முறைகளையும் நாம் பார்க்கும் பொழுது மூக்கில் விரல் வைத்து நம்ம அதிசயத்தக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெருந்தன்மையோடு, அவ்வளவு விட்டு கொடுக்கக்கூடிய நன்மையோடு, அவ்வளவு நாணயத்தோடு அவர்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். புகாரியில 3472வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒருவர் என்ன செய்யறார், இஸ்தரா மின ரஜுலின் அகாரன், ஒருவர்கிட்ட ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கினார். அப்போ விலைக்கு வாங்கினவர் ஃபஜதல்லதி இஸ்தரல் அகார ஃபி அகாரிஹி ஜர்ரத்துன் ஃபீஹா ரஹமுன், அந்த ஒரு நிலத்தை வாங்கினாரு. நிலத்தை வாங்கின உடனே ஒரு தடவை தோண்டி பார்க்கிறாரு, தற்செயலாக ஒரு சட்டியில தங்க காசுகளா இருக்கு, தங்கமா உள்ள இருக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம், நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கியிருப்போம். நமக்கு நிலத்தை வாங்கிட்டோமே நமக்குரியது என்று எடுத்திருப்போம். ஆனால் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த தங்கம் நமக்கு உரியது அல்ல. அவருக்கு அந்த நிலத்துக்குள்ள தங்கம் இருக்குன்னு தெரியாது, விற்கும் பொழுது அவருக்கு தெரியாது. அப்ப நம்ம வாங்கின பிறகு இருந்துருந்துச்சுன்னா அந்த ஆளு நிலத்தை வித்திருப்பாரா? வித்திருந்தா கூட அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன செஞ்சிருப்பாரு, தந்திருப்பாரு. அதனால இது நமக்கு உரியது இல்ல, இது அந்த ஆளுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய் அந்த யாரு வித்தாரோ அவர்கிட்ட போய், இந்தாங்க இந்த தங்கம் எனக்கு உரியது இல்ல, நான் இன்னமா இஸ்தரைத்து மின்கல் அருள வலம் அபுத்தா மின்கல் ரஹப. அவர் அழகா சொல்றாரு, நான் உங்களிடத்திலிருந்து வாங்கியது இந்த நிலத்தை தான், ஆனா தங்கத்தை நான் விலைக்கு வாங்கல. நான் வாங்கியது நிலம், இந்த தங்கம் உங்களுக்கு உள்ளது, உங்களுக்குரிய இருந்தாங்க எடுத்து வச்சுக்கிறேங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இப்படிப்பட்ட ஏமாளி பையோ இந்த ஊர்ல இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அள்ளி குடின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கியிருப்பான். ஆனா அவர் திரும்பி சொல்றாரு, இன்னமா பீத்துக்கல் அருள வமா ஃபீஹா, நான் இந்த நிலத்தையும் நிலத்துக்கு உள்ளதையும் சேர்த்துதான் உனக்கு வித்தனே தவிர நான் இதை நிலத்தை மட்டும் வித்தனே இல்ல, வித்தம்டா எல்லாம் சேர்ந்தது தானப்பா அப்படின்னு அவருடைய நிலையை எடுத்து காட்டுறார்.
எப்படி நடந்து கொள்கிறார் ரெண்டு பேருமே. அவர் எனக்கு வேணான்னு சொல்லி தங்கத்தை, இது என்ன சாதாரண உருப்படாத ஒரு பொருள் இருந்தா கொண்டு போய் என்ன செய்யலாம், வேணான்னு தள்ளி விட்டுட்டு ஓடிடலாம், என்ன ஒண்ணு சரியில்லாத இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு நல்ல மதிப்பு மிக்க கூடிய உலகத்திலேயே என்ன தரம் வாய்ந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா தங்கத்தை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட தங்க காசுகள் கிடைச்சிருக்குது. கிடைத்ததை தெரியாம யாருக்கும் சொல்லாம உள்ளது. இப்ப கூட இன்றைய காலத்துல சட்டம் என்ன, இந்த மாதிரி பொருள் கிடைத்த அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும். என்ன இந்த மாதிரி பல இடங்கள் நீங்க பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா தங்க காசுகள் செப்பு காசுகள் என்று எடுத்து என்ன ஒரு 4 பேர் பங்கு சண்டை போட்டு அப்புறம் கிடைச்ச உடனே போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடலாம். வருவாய்த்துறை வந்து என்ன செஞ்சிருக்க, தொல்பொறித்துறை வாங்கிட்டு அத்தனை தங்க காசுகளை என்ன பிடிக்கிட்டு போய் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்து கொண்டு போயிடலாம். யாருக்கும் அவன் சொந்த இல இருந்தா கூட யாருக்கும் தெரியாம எடுத்து ஒளிச்சு வைக்கலாம்னு பாக்கலாம், எங்கேயாவது விற்க போகும்போது மாட்டிக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய நிலைகளை இன்று நீங்கள் பார்க்கலாம். ஒரு சொந்த நிலம், அந்த நிலத்திலே தனக்கு உரியதாக இருக்கக்கூடியதை கூட அடுத்தவனுக்கு கொடுக்கிறான். ஆனா நம்முடைய நாட்டில் நம்ம சமூகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிலத்துக்காக வேண்டி அண்ணன் தம்பிகள் அடித்துக் கொண்ட வரலாறு நமக்கு இல்லையா? பெற்ற தந்தையை தாயை கொண்ட வரலாறு இல்லையா? நிலத்துக்காக வேண்டி, ஒரு ஜான் நிலத்துக்காக வேண்டி, ஒரு 1000 ரூபாய் உள்ள நிலத்துக்காக, 1 லட்சம் ரூபாய் உள்ள நிலத்திற்காக பெற்ற தாயோடு சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு வந்தவன் இருக்கிறான், கொலை செய்தவன் இருக்கிறான், கொள்ளையடித்தவன் இருக்கிறான். என்ன ஒரு ஜான் நிலத்துக்காக இப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. போற சொந்த தம்பி தான், கூட பிறந்தவன் தான், போய் அவனுக்கு போட்டு இவன் விடுறது இல்ல. இல்ல நம்ம அண்ணன் தானே, நம்மளை தானே வளர்த்திருக்காரு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, சரி அவர் எடுத்துட்டு போறானா அவனும் விடுறது இல்ல. நம்ம 10 மாசம் சுமந்து இவ்வளவு வளர்த்திருக்கால அந்த தாய்க்கு தானே போயிட்டு போகுதுன்னு விடுறது இல்ல, தந்தை தானே என்று விடுறது இல்ல. அதுல போட்டு அடித்துக் கொண்டு சண்டை எத்தனை. இப்போ நீங்க போய் வழக்குகள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. எல்லாமே என்ன, அடுத்த ஒண்ணு சொந்த பந்தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு பிரச்சனையில ஏராளமான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. என்ன, ஒருத்தன் ஒரு ஜானு விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டாங்க. ஆனா இவர் எப்படி பெருந்தன்மையா இருக்கிறாரு பாருங்க. தன்னுடைய இருந்த கிடைத்த தங்கத்தை கூட எனக்கு கிடையாது அங்க கொடுக்க, அவர் ரெண்டையும் சேர்த்தேன். அவர் நியாயமா பேசுற, நிலத்தை கொடுத்தா நிலத்தை உள்ளதையும் சேர்த்து தான் நான் கொடுத்தேன், அது எனக்கு வேண்டாம். இப்படி 2 பேருக்குள்ள சண்டை. இந்த மாதிரி சண்டையை இப்படி சண்டை போட்டுக் கொண்ட ஒரு ஆட்களை நீங்க பார்த்திருக்க முடியாது. அப்பதான் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை ஒரு ஆள்கிட்ட, ஒரு நீதிபதிட்ட, ஒரு நல்ல விவரமானவர்கிட்ட கேட்கும் பொழுது அவரு அதற்கு சொன்னாரு, 2 பேர்ட்டையும் குழந்தை இருக்கிறதான்னு கேட்டாரு. ஆமா இருக்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஆண்மகன் இருக்கு, அங்க ஒரு பொண்ணு, 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வச்சு இந்த பணத்தை அதுக்கு செலவழிச்சிருங்க, 2 பேருக்கும் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியதாக நாம் சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த எப்படி பெருந்தன்மையா நடக்கிறாங்கன்னு பாருங்க. ஒருத்தன் தனக்குள்ள தன்னுடைய சகோதரனுக்காக விட்டுக் கொடுக்கணும், தனக்குரியது இல்லை என்று அவர் தெரிந்திருக்கும் பொழுது அதை நாம் வைத்துக் கொண்டு இருப்பது நல்லதல்ல என்று நினைப்பது, இப்படி பணத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது, சொத்தின் மீது அளவு கடந்த ஆசைப்பட்டு அதற்காக வேண்டி மார்க்க வரம்புகளை மீறி நாம் என்ன செய்ய போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நல்லவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும், நமக்கு சொந்தம் இல்லாது என்று பெருந்தன்மையோடு அவ்வளவு பெரிய பணத்தையும் அங்கே கொடுக்கிற வரலாறு பார்க்கிறோம். இந்த மாதிரி அளவுக்கு நம்ம இல்லாவிட்டாலும் ஓரளவாவது நம்ம என்ன செய்யணும், அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமை நம்ம இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தினர்கள், யமன் நாட்டில் வாழ்ந்த ஒரு சமூகத்தினர்கள், அவங்க அஷாரியின் என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அஷாரியின் குலத்தினர்கள் என்று சொல்வார்கள். அதுலதான் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபி தோழர், ரொம்பவும் பிரபலியமான ஒரு நபி தோழர் அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள். இவங்கெல்லாம் யமன் நாட்டில இருந்து இந்த தௌஹீது கொள்கையை இந்த மதீனாவிற்கு ஏற்றுக்கொண்டவர்கள். அங்கெல்லாம் அந்த செய்திகள் பரவலா போய் இங்க நம்ம வரணும்னா அவருடைய சகோதரன் ஒரு கூட்டத்தினர்களே என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தினர்களுடைய பண்பாடு, அவர்களிடத்தில் இருந்த அந்த நல்ல பழக்கம், இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக சொல்கிறார்கள். புகாரியில் 2461வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னல் அஷாரீன இதா அர்மலு ஃபில் கஸ்வி அவ் கல்ல தாமியாலிஹும் பில் மதீனா. இந்த அஷாரின் கூட்டத்தினர்களுக்கு போர்க்களத்தில் போகும்போதோ அல்லது மதீனாவில் அங்க இருக்கும் பொழுதோ உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டால், இப்ப கடுமையான பஞ்சம், ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே பருவ மழை பொய்த்து விட்ட காரணத்தினால பயங்கரமான சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கு இந்தியாவை. இப்ப இன்னைக்கு உள்ள செய்திகள் கூட ஆந்திராவில் ஒரு 25 அல்லது 25 விவசாயிகள் மழை பொழியாத காரணத்தால் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. பூரா எல்லாமே வெடித்து போய் தண்ணியே இல்லாமல்
பயங்கரமான வறட்சி எங்க நிலவுன்னு சொன்னா ஆந்திராவுல. நமக்கு பருவநிலை நேரம்ல நல்லா மழை பெய்ந்து நிறைஞ்சு இருக்கணும், எல்லா இதுலையும் என்ன செய்யல, பருவமழை கரெக்டாக பெய்யாத ஒரு நிலைமை. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது விலைவாசி மிக கடுமையாக வரும். எல்லாருக்கும் என்ன செய்ய, சாப்பாடுக்கு இல்லாத வசதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்புறம் ஒவ்வொருவருக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், திருட்டுத்தனங்கள் நிறைய அதிகமாகும். இப்படி பெரிய பிரச்சனைகளை இந்த வறுமை வருகின்ற பொழுது, பஞ்சம் வருகின்ற பொழுது நம்ம சந்திக்க போறோம். அப்ப அந்த மாதிரி மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் இந்த மாதிரி சில சோதனைகளையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கொடுக்கின்ற அந்த கட்டத்தில் இந்த அஷரின் கூட்டத்தினர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றார், இந்த மாதிரி போயிட்டா அவர்கள் அத்தனை பேர்களும் ஜமாஉ மா கான இந்தஹும் ஃபீ ஸௌபின் வாஹிதின், அவர்களிடத்தில் இருந்த பொருள்களை எல்லாம் ஒரு துணியில கொண்டு வந்து மொத்தமாக கொட்டுவார்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜீனலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. யார் அஷரின் கோத்திரத்தில் எத்தனை பேர் பாருங்க இந்த தெருவுல? உன் வீட்டுல எவ்வளவு அரிசி இருக்கு, எவ்வளவு பேரித்தம்பழம் இருக்கு, எவ்வளவு கோதுமை இருக்கு, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியில என்ன செய்வாங்க, கோதுமையை கொட்டுவாங்க அல்லது பேரித்தம்பழத்தை கொட்டுவாங்க. கொட்டுட்டு சும்மக்குத்தசமும் பைனவும் ஃபீனாயின் வாஹிதின், பிறகு என்ன செய்வார்கள், எல்லாருமே கொண்டு வந்து கொட்டியதற்கு பிறகு மொத்தம் 100 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் 100 பேருக்கும் சமமாக ஒரு பாத்திரத்தில் பங்கிட்டு அங்கே கொடுத்து விடுவார்கள். மொத்தம் 100 கிலோ வந்துச்சுன்னு சொன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு 10 கிலோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சமமாக அவர்கள் பிரித்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு அழகான ஒரு பண்பாடு, எவ்வளவு அழகான ஒரு நல்ல நிலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, ஒரு மூமின் இன்னொரு மூமினோட எப்படி இருக்கணும், ஒரே உடல் மாதிரி இருக்கணும். அவனுக்கு உடல்ல பாதிக்கப்பட்டுச்சுன்னா, எங்கேயாவது கண்ணுக்கு வலி வந்தால் எப்படி கை வந்து அதற்கு உதவுதோ, கால் வந்து உதவுதோ, வாய் வந்து உதவுதோ, அந்த மாதிரி ஒரு உடம்பை போன்று மூமின்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி பண்பாடு, அழகான பழக்க வழக்கம் யாரிடத்தில் இருக்க, அஷரின் கூட்டத்தினத்தில் இருந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹும் மின்னி வான மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று பெருமையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எப்படி பெருந்தன்மையை விட்டு கொடுக்கிறான் பாருங்க. ஏன் நான் சம்பாதிச்ச பணம், என்னுடைய பணம், என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் வச்சுக்கிறேன், இவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழினா அவன் பசியா கிடக்கட்டும், பட்னியா கிடக்கட்டும், அவன் சாகட்டும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். அப்படி நினைக்கல. அந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது சமமா பிரிஞ்சுக்கிருவோம். என்ன, ஒருத்தன் 10 நாளைக்கு பட்டினி இருக்கிறான்னு சொன்னா நம்ம 4 பேரும் சேர்ந்து 2 நாளைக்கு பட்டினியா சமமா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறோம், பட்டினியா இருந்துக்கிறோம். ஒரு ஆள் 3 நாள் பட்டினியா இருப்பார் என்று சொன்னா நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு 1 நாள் பட்டினியா 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு அந்த எண்ணம் அங்கே வருகிறது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுடைய உணவு 2 பேருக்கு, 2 பேருடைய உணவு 3 பேருக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி வழிகாட்டினாங்க. இப்படி பெருந்தன்மையா நட. உன் வீட்டுல ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருந்தால் பக்கத்துல அவன் பசியா இருந்தான்னா இந்த ஒரு வேளை சாப்பாடை நம்ம 2 பேருக்கு சாப்பிடலாம், கொடுத்து பெருந்தன்மையோடு விடு. 2 பேருக்குள்ள சாப்பாடு இருந்தா 3 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கொடு. இந்த மாதிரி பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை மூமின்கள் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஷரின் கூட்டத்தினர்கள்ட்ட இருந்த அந்த பண்பாடை சிலாகித்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் நடக்கணுங்கிறாங்க. அதான் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டுல கஷ்டப்படுறாங்கன்னா, சிரமப்படுறாங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவணும். அந்த கஷ்டத்தை கொஞ்சம் குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு பண்பாடாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முந்தைய காலத்தில் நடந்த ஒரு ஆள் இருந்தாராம், கான தாஜிருன், ஒரு வியாபாரி. இந்த வியாபாரி என்ன செய்வார், யுதாயினுன் நாஸ், மக்களுக்கெல்லாம் கடன் கொடுத்து கொண்டு வருவார். இப்ப நீங்க எல்லாருமே பணக்காரன் பூரா என்ன செய்யறான், கடன் தான் கொடுக்கிறான். அதுவும் நீங்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவங்களோட இப்ப நிலைமை என்ன மாறி போயிட்டு வருதுன்னு சொன்னா,
வட்டிக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு ஆயிருச்சு. சில பகுதிகளில் முஸ்லிம்களாக இருப்பவர்களே வட்டிக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. ஒரு காலத்துல வட்டியை அவ்வளவு கடுமையாக எதிர்த்து அந்த வட்டியின் மீது கடும் கோபத்துடன் இருந்த ஒரு சமுதாயம் இன்று வட்டி தொழிலை சாதாரணமாக செய்கிற நிலைக்கு மாறிடுச்சு. முன்னாடி ஒரு கதை சொல்வார்கள். ஒரு பெண்மணி நேர்ச்சை செய்திருந்தாலாம், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு நல்ல நிலை ஆயிருச்சுன்னு சொன்னா என்னுடைய பிள்ளையினுடைய மலத்தை நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறானா அந்த நோயை போய்கிட்டான். போயிட்ட உடனே மலம் சாப்பிடணும். அந்த பெண்ணுக்கு அருவருப்பா இருந்திருக்கு. ஐயோ என்ன எப்படி நம்ம செஞ்சிட்டோமே. உடனே அறிஞர்கள்ட்ட இதுக்கு ஏதாவது தந்திரம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அஜர்த்திட்ட போய் கேட்டிருக்காங்க. அங்க ஊர்ல உள்ள எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. வட்டி வாங்கக்கூடியவருடைய வீட்டில நிழல் இருக்கா இல்லையா, அங்க நின்றுகிட்டு ஒரு ரொட்டியை தின்றியன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வீட்டின் நிழலில் நின்று சாப்பிடுவதும் ஒரு ரொட்டியை சாப்பிட்டா கூட அது மலத்தை சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு முந்தைய காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி கதையை சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு வெறுத்திருக்காங்க பாருங்க. ஒரு வட்டி வாங்கக்கூடியவர்களுடைய வீட்டினுடைய நிழல்ல கூட நிக்க கூடாது, அதுல சாப்பிடுவது கூட மோசமான உணவாக கருதப்படுங்கிற அளவுக்கு விளங்கி இருந்த சமுதாயம் இப்ப பணத்தாசை பிடித்து அந்த காரணத்தினால அவர்களை வட்டிக்கு விடக்கூடியது. அதிலையும் பார்த்தால் பெண்களாக இருப்பவர்களை வட்டிக்கு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை முஸ்லிம்கள்ட்ட கூட இன்று உருவாயிருச்சு. என்ன, ஏழைகளுக்கு உதவுவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, இது இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான நல்ல பண்பு இன்று அப்படியே மாறி பணத்தாசையை ஆட்டி படைத்து வட்டிக்கு விடக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பணம் வந்துருச்சுன்னு சொன்னா, நிறைய செல்வங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த செல்வத்தை பூரா என்ன செஞ்சிருக்கிறான், வீட்டுல சேர்த்து சேர்த்து வைத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்க்கணும், வட்டி கொடுவோம், 100க்கு 10, 100க்கு 5, 100க்கு 20 என்று என்ன செய்ய கொடுத்து அதன் மூலமாக வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி வட்டி தொழிலை செய்யறவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடியவன், நிரந்தரமான நரகத்திற்குரியவன் என்று திருமறை குர்ஆன்ல நிறைய இருக்குது. ஆனா அன்றைய காலத்தில் இருந்த இவர் பெரிய வியாபாரி, நிறைய செல்வங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு. அந்த செல்வத்தை வச்சிருந்தவர் கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் எல்லாம் இருந்தாங்கன்னா கடன் கொடுப்பாரு, வச்சுக்கிறங்க. இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு பண்பாடு. பமையக்குரில்லாஹ கரலன் ஹசனா என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் யார்ட்ட கடன் வாங்கினா, அல்லாஹ் யார்ட்ட வட்டிக்கு வாங்கினா? அல்லாஹ் கேட்கறது பூரா என்ன, ஏழைகளுக்கு யாரு கடன் கொடுக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவன் யார் என்று கேள்வி கேட்டால் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு யார் தயாரா இருக்கிறார், நல்ல வழிகளுக்கு செலவழிப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருளை தவிர அல்லாஹ்வுக்கு கொடுப்பதல்ல. அப்ப ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கடனும் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதை போனா அதுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருவான். அதனால்தான் இந்த வியாபாரி என்ன செஞ்சார், ஏழைகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வந்தார். அப்படி ஏழைகளுக்கு கடன் கொடுக்க 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 எல்லா கடன் எல்லா ஏழைகளும் தந்துருவாங்களா? எவ்வளவு பேர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள். இந்த இதுல நிலத்துல பயிரை போட்டு என்ன செஞ்சிருவோம், அதுல வரக்கூடிய வருமானத்துல கடனை அடைச்சிருவோம் அப்படின்னு நினைத்து விதைகளை எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருந்தா என்ன மழை பெய்யல, அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு சிரமம் வரும், அவனால கொடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள், வியாபாரத்தில் நஷ்டங்கள் இப்படி எல்லாம் வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வியாபாரி ரொம்ப அழகான ஒரு உதாரணமா இருக்கார். அவர் சொல்ற, இதாரா மூசிரன், கஷ்டப்படக்கூடியவனை அவன் பார்த்தான் என்று சொன்னால், கஷ்டப்படுற ஒரு ஆளை கவனித்தான் சொன்னார்னா உடனே என்ன செய்வார், இன்னும் இறுக்கி பிடிச்சி பணத்தை கேட்க மாட்டார். அப்படி இந்த சில ஆட்கள் கூட சொல்லுவாங்க, அந்த மளிகை கடை வைக்கும் பொழுது கடன் வசூலிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதான். என்னன்னு சொன்னா, கடன்காரன் ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டா தர இல்ல இல்ல காசு இல்ல அப்படின்னு சொல்லிடுறது. அப்ப என்ன செய்யறது, இந்த ஆளு கடிதத்தை எழுதுறது, நீங்கள் இத்தனை நாளைக்கு வாங்கினீங்க 5000 ரூபாய் இதுவரையிலையும் தரவில்லை, அப்படி நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் தெருவில் வைத்து செருப்பால் அடித்து என்ன அடுத்தவர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தி உங்களுடைய பணத்தை நாங்கள் பிடுங்க நேரிடும், எனவே உடனடியாக பணத்தை தந்துருங்க என்று கடிதத்தை எழுதிட்டு அந்த இடத்துல மட்டும் மெதுவா கோடு போட்டு அடிச்சிடறோம். எந்த இடத்துல செருப்பால அடிப்பேன், விளக்கமாத்தால அடிப்பேன், நடு ரோட்ல பிடிச்சி இழுத்து கேட்பேன் அப்படிங்கறத மெதுவா மேல மட்டும் கோடு போட்டு, ஆனா படிக்க முடியாத இப்படி போட்டு அனுப்பிடுறது. அனுப்பின உடனே
அவர் படிச்சு பாட்டு என்னங்க இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இல்ல அங்க நம்ம பையன் எழுதிட்டான் அடிச்சுட்டோம் இல்ல அத அப்படின்னு. அப்ப அவனுக்கு என்ன, ஆஹா இவங்க பயங்கரமான ஆள வில்லங்க பிடிச்சவங்களா இருக்கு, அடிச்சாலும் கேட்டுருவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு உறுத்துற மாதிரி உறுத்துறது என்னது, அவனை பயமுறுத்துற மாதிரி உறுத்திட்டு பணத்தை வாங்குறமா. இப்படி கடன்களை இந்த மாதிரி தந்திரமாக வசூலிக்கக்கூடியவங்க உண்டு. சில ஆளுக்கு உண்மையிலேயே தெருவுல நின்று கேட்டு, தெருவுல திட்டி, தெருவுல உள்ளவங்க எல்லாம் வெளியில உள்ளவங்க எல்லாம் வந்து கூடி அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர்கள் கடன் வசூல் பண்ணக்கூடியவர்களையும் இன்னும் நாம் நிறைய பேர்களை பார்க்கிறோம். ஒரு தடவை சாதாரணமா கேட்பான், ரெண்டாவது தடவை கேட்பான், மூணாவது தடவை வந்து தெருவுல அசிங்கமாக திட்டுவான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 டிவிடி, விலை ரூபாய் 90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்படி கேட்டு அவமானப்பட்டு தூக்கில் தொங்கியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறான். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வேண்டி அவமானப்படுத்தவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை தூக்கிட்டு போனவன், வண்டி அவனுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வண்டிகளை தூக்கிட்டு போறவன், இப்படி எல்லாம் நிறைய பேர்கள் கடன் வசூல் பண்றவங்க நிறைய இருக்கிறார். ஆனா இவர் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் அவருடைய எண்ணம் கூட வேற மாதிரி. அவர் எப்படி பெருந்தன்மையா நடக்கிறார் பாருங்க. தஜாவசு அன்ஹு, தன்னுடைய தொழிலாளர்கிட்ட சொல்லுவார், இப்படி எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாரு, அடிப்பேன் வெட்டுவேன்னு சொல்லாம தள்ளுபடி பண்ணி விட்டு போ. ஏன் அல்லல்லாஹும் எத்தஜாவச அண்ணா, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்து விடலாம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தள்ளுபடி பண்ணலாம், அதனால கஷ்டப்படுறான், போப்பா விட்டுரு அப்படின்னு சொன்னவுடன் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய பாவங்களை தள்ளுபடி செஞ்சுட்டான். சஹீஹ் புகாரியில் 2078வது செய்தியாக நாம் இதை பார்க்கிறோம். எப்படி பெருந்தன்மையா நடக்கிறான்னு பாருங்க. கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடன் வாங்கக்கூடியவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், சிரமப்படுகிறான் என்று சொன்னா நீங்க விட்டுக்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கும் போதும் கொடுக்கும் பொழுதும் எப்படி பெருந்தன்மையா நடந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கடன் கொடுக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அவன் கஷ்டப்படுவான். வேணுக்குன்ற வீம்புக்கு செஞ்சாண்டா நம்ம செய்யலாம். பணத்தை வச்சுக்கிட்டே கொடுக்கறது இல்ல. சில ஆட்கள்கிட்ட கேட்டா கடன் வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா, கொடுக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு அவனுக்கு. அப்படியே நிறைய இது என்ன செய்வாங்க, நீங்க பார்த்த கடன் கொடுத்தவன் வாங்கினவன் நிலைய பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே தலைகீழா மாறும். ஆரம்பத்துல கடன் வாங்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு போவான், அவர் முதலாளிட்ட காலையில வாங்க, கரெக்டா காலையில போவான். இல்ல பணம் இன்னும் வரல, மத்தியானம் வாங்க, கரெக்டா மத்தியானம் போவான். இல்லையே கொஞ்சம் வரலையே, நாளைக்கு என்ன பாருங்க அந்த பணம் வந்தா தரேன். இப்படி ஒரு வாரம் அவர் சொன்னா கூட கரெக்டா டயத்துக்கு போயிட்டு ஏறி இறங்கிடுவான். பணத்தை வாங்கின உடனேயே அப்படியே தலைகீழா மாறும். கடன் கொடுத்தவன் எப்ப 10 நாள்ல தரண்டியேன்னு போய் அவங்க வீட்டு வாசல்ல கதை தட்ட வேண்டியது. ஏன்னா அவங்க கொடுக்க கிடையாது. இன்னும் நாளைக்கு தர, இன்னைக்கு தர, நாளை கழிச்சு தர, இப்படியே இவனை லோன்னு என்ன செஞ்சான், அலைய விடுறான். இப்படி உண்மையிலேயே இல்லாதவனும் இருக்கிறான், சிலவன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதவன் இருக்கிறான். அப்படி வீம்புக்க செய்தானே ஆனால் அவனை என்ன செய்யறதுனா கண்டிப்பாக என்ன செய்யலாம், நம்ம கண்டிக்கிற முறையில கேட்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மத்துல் கனியி லுல்முன், வசதி படைத்தவன் இழுத்தடிப்பது அநியாயம் சொன்னாங்க. பணம் உன்ட்ட கரெக்டா இருந்துச்சுன்னா குடு. கடன் வாங்கும் போது எப்படி வாங்கினே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னா கண்டிப்பா நீ கொடுத்தாகணும். நீ உனக்கு வசதியும் இருந்து கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீ அக்கிரமம் செய்கிறாய், அநியாயம் செய்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த மாதிரி செய்தால் நீங்க நடந்துக்கலாம். ஆனா உண்மையிலேயே கஷ்டப்படுகிறான் என்றால், சிரமப்படுகிறான் என்றால் போயிட்டு போற தொலைஞ்சு போகுது. ஒரு 10,000 ரூபாய் அல்லாஹ் தர்மம் செஞ்சதாக நம்ம கணக்குல வச்சுக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அதுக்கு தகுந்த மாதிரி மன்னிச்சுக்கிறட்டும், நீங்க துவா செய்யுங்க. நம்முடைய குடும்பத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கட்டும், எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கோம் அதை மன்னிக்கட்டும் அப்படி நீங்க நினைத்தீர்களே ஆனால் அந்த அடிப்படையில் கொடுத்த சனிய வாங்க முடியல, போய் தொலைஞ்சு போறான் அப்படின்னு விடக்கூடாது. அப்படி நம்ம நினைப்போம். இவனோட போய் ஏறி இறக்கிற நேரத்தில் ஒரு 4 இடத்துல வேலைக்கு செஞ்சா கூட அந்த பணத்தை நம்ம சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போக கூடாது. சரி உண்மையிலேயே கஷ்டப்படுறான், என்ன சரி அல்லாஹ் தஆலா விட்டுட்டு போவான், இன்னொரு வழியில் அந்த பணத்தை தருவான் அப்படின்னு இறைவனுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து அங்க நீ பெருந்தன்மையா சரிப்பா நான் கேட்கல, இனிமே நீ நல்லபடி நடந்துக்கன்னு விட்டுட்டு போங்க.
அப்படி விட்டு கொண்டு போவீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த வியாபாரிக்கு எப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னித்தானோ அந்த மாதிரி மன்னிப்பான். என்னடா நீ உன்னை அடியான்ட்டு அப்படி இவ்வளவு மன்னிச்சு விடுற, நான் விட மாட்டேன், நான் எப்படி எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு பெருந்தன்மை உள்ளவன் அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான் நம்மள. நீ உனக்கே இவ்வளவு மன்னித்து விடக்கூடிய பண்பு இருக்குமானால் எனக்கு எவ்வளவு இருக்கும், இந்த வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நம்ம மன்னிப்பு அள்ளி அள்ளி கொடுத்துருவோம். அதனால நம்முடைய இடத்துல இந்த மாதிரி வரக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தா பெண்களாக இருக்கக்கூடியவங்க, ஆண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கடன்கள்லாம் வந்து என்ன செய்யணும், தள்ளுபடி செய்வதற்கு, உண்மையான கஷ்டப்படுபவர்களாக இருந்தால் அதை தள்ளுபடி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும், முயற்சிகள் எடுக்கணும். இன்னொரு பெருந்தன்மைக்கு சம்பவம் சஹீஹ் புகாரியில் 3906வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிது நபவி பள்ளியாசல், இந்த பள்ளியாசல் கட்டப்பட்டதனுடைய பின்னணி அது யாருக்கு உரியது என்பதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெருந்தன்மையின் சிகரங்களாக சின்ன ஆட்கள், அது இல்லாமல் அனாதைகளாக இருந்தவர்களோடு அப்படி நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து போறாங்க மதீனாவுக்கு, போகும்பொழுது அவருடைய ஒட்டகம் வந்து ஒரு இடத்துல வந்து அமர்கிறது. அந்த ஒட்டகம் அமர்ந்த இடத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அல்லாஹ் தஆலா இறை இல்லமாக ஆக்க நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை வாங்கி நம்ம என்ன செய்வோம், பள்ளியாசலை கட்டுவோம், அல்லாஹ் வணங்குவதற்கு கட்டுவோம். அங்கதான் மக்காவுல தான் ஒழுங்கா அவன் என்ன செய்யல, தொழுகிறதுக்கு விடல, இங்க நல்ல ஒரு பள்ளியாசலை கட்டலாம் அந்த இடத்தை தேர்வு செஞ்சாங்க. அந்த இடம் என்ன, மிருபதன் லி தமரி லி சுஹைலின் வ சஹலின் குலாமீனி யதீமைன். இந்த இடம் எந்த எப்படி இடம் சொன்னா, பேரித்தம்பழங்களை எல்லாம் உலர் வைக்கக்கூடிய ஒரு இடம். எப்படி நீங்க இங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பார்க்கலாம், விளை நிலங்களுக்கு பக்கத்துல பெரிய சிமெண்ட் போட்டு நிறைய வச்சிருப்பாங்க, அதுலதான் வந்து அடிப்பாங்க, அடிச்சு இப்ப மிஷின் வந்துருச்சு, என்ன ஜப்பான்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து எங்க வச்சா உள்ளுக்குள்ள அடிக்கும் போது என்ன செய்யும், எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு தந்துருது. முந்தைய காலத்துல சிமெண்ட் போட்டு அங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த கதிர்களை எல்லாம் அறுத்துட்டு வந்து அங்க அடிச்சு அந்த இதை தனியா நெல்லை தனியாக மத்தவைகளை தனியாக ஆக்குவதற்கு நல்ல ஒரு சிமெண்ட் கட்டணம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அங்க வந்து பேரித்தம்பழங்களை உலர வைக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் போய் அமர்ந்துச்சு. இது யாருக்கு உரிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சுஹைல் சஹலி என்று சொல்லக்கூடிய 2 அனாதை சிறுவர்களுக்கு உரிய இடம். அன்சாரி தோழர்கள் 2 பேருமே அனாதைகள், தந்தை இல்லாதவர்கள், அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், இந்த இடம் நல்ல இடமா நமக்கு தெரியுது, இங்கதான் பள்ளியாசலை கட்டணும். உடனே கேட்கிறாங்க, விலைக்கு இந்த இடத்தை நீங்க தந்துருங்க, இந்த இடத்தை நீங்க எனக்கு விலைக்கு தந்தீங்கன்னு சொன்னா நாங்க பள்ளியாசல் கட்டிடுவோம். அப்ப அந்த அனாதை சிறுவர்கள் அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு பள்ளியாசல் கட்டுவதற்காக இதை கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்படின்ற உடனே அவங்க தங்களுடைய நிலைகள், நம்ம அனாதையா இருக்கிறோம், இந்த இடத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன செய்யறது போறோம்னு நினைக்காம அவர்கள் சொல்கிறார்கள், பல் நஹபுலக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விலைக்கெல்லாம் நாங்க தரமாட்டோம், இதை உங்களுக்கு அன்பளிப்பாகவே நாங்கள் தருகிறோம். இறை இல்லம் கட்டுவது என்று சொன்னால் இந்த இடத்தை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விலைக்கு நாங்கள் தரமாட்டோம். இன்னொரு அறிவிப்புல இதனுடைய விலைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கிறோம், இதுக்கு என்ன விலை அல்லாஹ் தரட்டு எங்களுக்கு மறுமை நாள்ல, நாங்கள் இதனுடைய விலையை இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம், அவன் தான் இதுக்கு என்ன செய்யணும், விலையை தரணும், நீங்க எங்களுக்கு தர வேணாம், நாங்க அன்பளிப்பாகவே இந்த இடத்தை தர்றோம் அப்படின்னு சொன்னா. பாருங்க, 2 அனாதை சிறுவர்கள், நம்ம ஒருத்தனுமே இல்ல, நமக்கு வாப்பா இல்ல, யாருமே இல்ல, இந்த இடத்தை விட்டுட்டோம்னா தெருவில் கொண்டு போய் விட்டுருவாங்களே, நமக்கு எந்த இடம் என்னன்னு யோசிச்சாங்களா? பெருந்தன்மையோட நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் கொடுப்போம், அல்லாஹ்தால மறுமையில நமக்கு தரட்டும், அல்லாஹ்தால நம்ம பாவங்களை மன்னிக்கட்டும், மறுமையில சொர்க்கத்தை தரட்டும். அந்த 2 அனாதை சிறுவர்கள் என்ன செய்யறா அப்படின்னு நினைக்கிறான், நாங்க ஃப்ரீயாவே தருகிறான். இப்படி கிடைச்சிச்சுன்னா நம்ம விடுவோமா? அந்த மாதிரி இடம் எங்க கிடைக்கும் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அனாதை சிறுவர்களோ யாராவது இந்த பெரும் பெரும் இடங்களை வைத்துக் கொண்டு எங்கேயாவது இருக்கிறாங்களா, பள்ளியாசல் கட்டலாமா அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் யாருமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. எந்த இடம் எப்படி இந்த பள்ளியாசல நம்ம வாங்கும் பொழுதே என்ன செய்யறோம், பாதியை குறைங்களேன், இந்த காவாசியை குறைங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம கேட்கிறோம். எந்த இடத்த வாங்கினாலும், ஒரு சிமெண்ட் வாங்க போனாலும் சரி, ஒரு ஃபேனை வாங்க போனாலும் சரி, பள்ளியாசல் சொன்னா குறைச்சிட்டாங்கன்னு தான் கேட்கிறோம், அல்லது ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு இல்லாத பட்சத்தை கொஞ்சமா குறைச்சிதான் வாங்கிட்டு வந்துடுமே, அங்க விற்கிற விலைக்கு வாங்குறது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை நினைக்கல. அந்த அனாதை சிறுவர்களுடைய நிலைகளை எண்ணி பார்த்து, அப்ப நம்ம இப்படி சுருட்டிக்கிட்டு போயிட்டோம்னா, ஓசியா தந்தோம்னா வாங்கிட்டு போயிட்டோம்னா அந்த அனாதை சிறுவருடைய நிலைமை என்ன?
அவனை எப்படி வாழ்நாள்ல அவன் சம்பாதிப்பான், அவனுக்கு எப்படி அந்த உதவிகளுக்கு எப்படி கிடைக்கும், பணங்கள் கிடைக்கும் நினைச்சு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி விலைக்குத்தான் வாங்கினான். அத அவங்க நாங்க அல்லாட்ட தான் வாங்கிக்கிறோம், அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க விலைக்குத்தான் தர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விலைக்கு வாங்கித்தான் இப்ப இந்த மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு இருக்கிறார். ஆனா அந்த சிறுவர்களுடைய நிலைகளை பாருங்க, ரெண்டும் அனாதை சிறுவர்கள் தான். அந்த சிறுவர்கள்ட்ட இருந்த அந்த பெருந்தன்மையை பாத்தீங்க. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல். ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு இதுக்கு நல்ல காரியங்கள் என்று சொன்னால் எப்படி வாரி கொடுக்கறாங்க, இடத்தை மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. இந்த இடம் தான் நல்ல இடமாக உங்களுக்கு தெரியுமே. ஆனால் சிட்டில ரொம்ப முக்கியமான இடம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மஸ்ஜித் நபியை சுத்தி தான் எல்லா இடமுமே இருக்கு. அதான் ஹார்ட் ஆஃப் சிட்டிங்கிற அளவுக்கு உள்ள இடம், ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா மக்களும் வருவதற்கு போவதற்கு வசதி உள்ள இடமா தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த இடத்துல பள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க, இவ்வளவு முக்கியமான இடம் பின்னால வந்தா நல்ல விலைக்கு நல்ல விலை போகும், நல்ல காசு கிடைக்கும், அப்படி எல்லாம் என்ன செய்யல நினைக்கல. அல்லாஹ்விற்காக அவன் தூதருக்காக அப்படி கொடுக்க வேண்டும் என்று வந்தா அள்ளி கொடுத்துடணும். அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யல எதிர்பார்ப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு பள்ளியாசலை கட்டினாண்டா சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னாங்க. அப்ப அவ்வளவு பெரிய இது கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசுபடுத்தாமல் பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை நம்ம நமக்கு வசதி தகுந்த மாதிரி நம்முடைய குடும்பத்திற்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹ் புகாரியில் 2272வது செய்தியாக இடம்பெற்றிருக்கு. நீங்க பரவலாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். முந்தைய காலத்துல 3 நபர்கள் வெளியில போகும்போது மழையின் காரணத்தினால, புயலின் காரணம் குகையில மாட்டிக்கிறாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் அவருடைய நல்லறங்களை சொல்லி, அல்லாஹ்வுக்காக மட்டுமே செஞ்ச நல்லறங்களை சொல்லும் பொழுது அந்த குகையில் உள்ள பாறை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தது. அதுல 3வது ஒரு நபர் சொல்றார். அவர் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் இருக்க, அவர் எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்திருக்கிறாங்கிறதுக்கு அழகான ஒரு சம்பவம் அது. அவர் சொல்லுகிறார், நான் பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடியவனா இருந்தேன், ஆடுகள் மாடுகள்லாம் வச்சிருந்தேன். அதுல ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தேன். அவர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் வேலை செய்து விட்டு கூலியை வாங்காமல் அவர் பாட்டு போயிட்டார். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், அந்த கூலியை வைத்து சம்மருத்து அஜ்ரஹு ஹத்தா கஸ்ரத் மின்ஹுல் அம்வால், அவன் பணத்தை முதலீடு செஞ்சு நிறைய இதை பெருக்க ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிட்டான். அந்த பணத்துல இருந்து ஒரு ஆட்டை வாங்குவோன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை வாங்கி அது 2 ஆடு போக அது 4 ஆடு போக அப்படியே என்ன செஞ்சாரு, அவனுடைய முதலீட தனியா வச்சு அப்படியே பெருக்கிட்டே போறாரு. பார்த்தா நிறைய வந்துருச்சு, அதுவே பெரும் கூட்டம் அளவுக்கு வந்துச்சு. அப்ப வந்த உடனேயே நம்ம அதிகமா வந்துட்டாலே நம்ம என்ன செய்வோம், அப்படி கொடுப்போமா? நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்வாங்க, தொழில் துவங்குவாங்க. ஆரம்பத்துல கஷ்டப்படுக்கும் போது 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல செழிப்பா வந்தவங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். ஏன் எல்லா பணத்தையும் இவனுக்கு கொடுக்கணுமோ, நம்ம தனியா வச்சா இவ்வளவு வரணுமே, இதுல 1 லட்சம் ரூபாய் லாபம் வருது, அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சமா வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தனியா கழட்டி விட்டு போயிடுறது உண்டு. அதே மாதிரி ஒருவர் நல்ல முதலீடு பட்டு ஒரு வேலைக்காரனை சேர்த்துக்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு தான் எல்லா தொழில்நுட்பமும் தெரியும். அப்ப அவரை வைத்துக் கொண்டு இவர் என்ன செய்யும், வேலையை கத்துக்கிறார். நல்லா கத்துக்கிட்டு கடைசியில என்ன செய்யறது, நீங்க போயிருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறது. இப்படி கூட கோயம்புத்தூர்ல சமீபத்தில் ஒரு சகோதரர்கள் சொன்னாங்க, திடீர்னு என்ன செய்தாங்க, வேலையை நாங்க வச்சுதான் 1 கிலோ அந்த காபி மேக்கர்னு வச்சிருக்காங்களா இல்லையா, இந்த காபி மேக்கர் ஒவ்வொரு கடையில் 5 ரூபாய் போட்டோம்னா காபி தானே வரும்ல, அந்த மாதிரி உள்ளது காபி தூள் அந்த மிஷின் விற்கிற இது ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாளைக்கு 1 கிலோ கூட காபி விற்காதா ஆரம்பத்தில். இவங்க தான் அந்த தொழிலாளிகள் தான் போய் எல்லா இடத்துலயும் போய் பிடிச்சி இடிச்சு நல்ல இப்போ டெவலப் பண்ணி நல்ல ஆனவுடன்
அவங்களுக்கு கமிஷன் பேசிக்கல இருந்தாங்க. 10% 5% 2 3 வச்சுட்டு திடீர்னு நீங்க நன்றுங்க ரொம்ப நஷ்டமா போச்சுன்னு அனுப்பி விட்டாங்க. அவருங்க வேதனை பெறாய ஒரு 3 மாசம் டைம் தந்தா என்ன, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களை வச்சுதான் அந்த முதலாளி என்ன செஞ்சாரு, தொழிலை கற்றுக்கொண்டு பல இடங்கள்ல போனாரு. ஆனாலும் அதுக்கு மேலையும் அல்லாஹ் இருக்கிறாங்கிற காரணத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, 3 பேரும் செஞ்சு கடன் என்ன வாங்கி அதே மாதிரி மிஷினை ஒரு தொழிலை உருவாக்கி எல்லாம் கஸ்டமர்கள் அவருக்கு தெரியாது, இவங்களுக்கு தானே அதிகமா தெரியும், இவங்களுக்கு தானே பார்த்திருக்கிறாங்க. அதனால இவங்க அந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அந்த உடனே அந்த அவருக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான நஷ்டம், பாதி அளவுக்கு விற்பனைகளை காவாசி அளவுக்கு தான் விற்பனை, இவங்களுக்கு முக்காவாசி கிடைக்கிறதுக்கு அளவுக்கு எல்லாம் மாத்தி இருக்கலாம். அப்ப இதை ஏன் நான் சொல்லுகிறேன்னா, ஒரு முதலாளி தொழிலாளியை வச்சு என்ன செய்ய கத்துக்கிறான், அந்த கத்துக்கிறவனுக்கு ஒரு உதவி செய்யணும், அவனை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கணும். நம்ம மாதிரி ஒரு முதலாளி அளவுக்கு உருவாக்காட்டாலும் ஓரளவு நல்ல நிலைக்கா உருவாக்குங்கிறது எண்ணம் கிடையாது. ஆனா இந்த ஆள் எப்படி செய்யறாருன்னா, வாங்கி அந்த இருந்த பணத்தை சரி உண்டியல போட்டு முடிச்சு போட்டு என்ன செய்வோம், உள்ள தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல செய்யல. சரி அந்த பணத்தை எதுக்கு வீணா வைக்கணும், இவனுக்கு ஒரு நன்மையை செய்வோமே அப்படின்னு செஞ்சுட்டு அப்படி செஞ்சு நல்ல பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணிட்டார். அப்ப அந்த தொழிலாளி என்ன செய்யறா, ஒரு நாள் நினைவுக்கு அன்னைக்கு பணம் வாங்காம வந்துட்டோமே, சரி இப்ப கஷ்டமான நேரமா இருக்கு, கொஞ்சம் போய் கேட்டு பாப்போம், தர்றாருந்தா தந்தா நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறார். யா அப்துல்லா அத்தி அஜிரி, அல்லாவின் அடியாரே என்னுடைய அந்த கூலியை கொடுத்துருங்க, அன்னைக்கு நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற உடனே அவர் அழகா சொல்றார், குல்லுமா தரா மின் அஜிரிக்க மினல் இபலி வல் பக்கரி வல் கனமி வல் ரகீக், நீ பாக்குறிய இந்த பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை காட்டுறாரு. ஒட்டகம், ஆடு, மாடு, அதை மேய்க்கக்கூடிய ஆட்க எல்லாமே உனக்கு தான், இதான் எடுத்துட்டு போ. இது என்னது சொல்ற பார்த்தா இதை கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்குது. என்னையா இது, நான் 100 ரூபா விட்டுட்டு போனேன்னு சொன்னா இந்த எல்லாத்தையும் அள்ளிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாப்தால் லா தஸ்தஹ்ஸி, என்னைய கேலி பண்ணாதீங்க, ஏன் கூலியை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னோம். இல்லப்பா இது உன்னுடையதுதான், உனக்குத்தான் நான் இந்த பணத்தில் தான் முதலீடு செஞ்சு இவ்வளவு நான் பெருக்கி இருக்கிறேன், நீ கொண்டு போ அப்படின்ற உடனே அவர் என்ன அகதஹு குல்லஹு, அந்த ஆள் வந்தாலும் சரி போயிட்டு போகுது அப்படின்னு அவருக்கு ஒரு 4 ஆடையாக கொடுக்கணும் இல்ல, அத்தனையும் சுருட்டிக்கிட்டு பஸ்தாகபிஹி அதை கொண்டு போனாரு. ஒன்ன கூட விட்டுட்டு போகல, நான் எதையெல்லாம் அவர் இதுல இருந்து வந்த அத்தனை லாபத்தையும் கொடுத்தேன், அத்தனை ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒன்னும் கூட விடாம ஓடிட்டு போயிட்டான் அந்த ஆள். அப்ப அது சொன்னார், யாரெல்லாம் இது யாருக்கான நான் செஞ்சேன், நான் இப்படி நடந்து உள்ளது ஏன் கேட்டா அவன் கூலியை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே, நான் எப்படி நடந்திருக்கிறேன், அதனால என்னுடைய இந்த கஷ்டத்தை நீ போக்கு, உன்னுடைய திருப்தியை எதிர்பார்த்து தான், மறுமையில உன்னுடைய நன்மையை எதிர்பார்த்து தான் செஞ்சனே தவிர வேற எந்த காரணமும் இல்லைன்ற உடனே அது பாறை முழுமையாக விலகி என்ன செஞ்சிருக்கு, எல்லாரும் போயிருக்கிறாங்க. இதை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெருந்தன்மையை நடங்கான்னு பாருங்க. இந்த மாதிரி முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களும் தொழிலாளர்கள்ட்ட பெருந்தன்மையா நடக்கணும். வீட்டுல மனைவி கூட முடியாம போகும், குழந்தைகளுக்கு கூட முடியாம போகும், அந்த மாதிரி நேரத்தை கொஞ்சம் லேட்டா வந்துட்டாருன்னா சரி என்ன சொல்லி விட்டுக்கிறோம். அதே மாதிரி திடீர் என்று ஒரு செலவினங்கள் வரும், அவர் வாங்கினதை விட அதிகமாக என்ன செஞ்சிருப்பாரு, காசை வாங்கி செலவழிச்சிருப்பாரு, உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, கண்டிப்பாக மருத்துவம் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தா கொடுக்கணும். முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் பெருந்தன்மையோடு கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், நம்மள்ட்ட எவ்வளவு காலம் இருந்தா இதன் மூலமா எவ்வளவு நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு நன்மையை தரட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரிகள், வேலைக்கார எத்தனை பேர்கள் நம்முடைய இடங்கள்ல இருந்து கஷ்டப்படுகிறார்கள், அந்த மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு வகையிலும் நீங்கள் செய்யலாம், அவனுக்கே தெரியாமல் இவனுக்காக என்றே என்ன செய்யலாம், நீங்க சேமித்து வைக்கலாம். இந்த தொழிலாளிக்காக வேண்டி இவன் கையில கொடுத்தோம்னா அத்தனை பூரா வீண் விலையம் செஞ்சிருவான், வீடு இல்லாம இருக்கிறான், என்ன ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், இவனுக்குன்னு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட பணம் வந்த பிறகு அவனுக்கு என்ன செய்வோம், ஒரு வீடை கட்டி கொடுப்போம். அதுல வீட்டுல குடிசையா இருக்குது, அவனுடைய குடிசையை போட்டு ஒரு ஓடை போட்டு கொடுப்போம். மின்சாரம் இல்லாமல் இருக்கு, தண்ணீர் இது இல்லாம இருக்கு, அதை போட்டு கொடுப்போம் சொல்லிட்டு முதலாளியாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த செல்வங்களை பெருக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவதை மாதிரி நம்ம தொழிலாளியாக இருக்கக்கூடியவன்ட்டையும் நம்ம ஆர்வம் காட்டணும். அவனுக்கும் கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், அவனுக்கும் குடும்பம் இருக்கு, நம்ம அங்க இருந்தோம்னா எவ்வளவு சிரமப்படுவோம் அப்படிங்கறதை நினைத்து இவனுக்கு இந்த வருடம் ரமலான்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டில நம்முடைய செல்வத்தை பெருக்குவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுறோமோ அந்த மாதிரி ஆர்வத்தை நம்முடைய வேலைக்காரன் தொழிலாளியிடத்திலையும் என்ன செய்யணும், காட்டணும்.
அப்படி பெருந்தன்மையாக நம்ம காட்டி செஞ்சோம்னா அல்லாஹ்வும் என்ன செய்வான், அப்படி அள்ளி கொடுப்பான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்முடைய கஷ்டங்களை போக்குவான், நம்முடைய சிரமங்களை இல்லாமலாக்குவான், அல்லது குறைந்தபட்சம் அல்லாஹ் மறுமை நாளையில் சொர்க்கத்துக்காக இருப்பான், நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவான். அப்ப இந்த மாதிரி பெருந்தன்மையோடு அடுத்தவர்களிடம் மக்கள்கிட்ட என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் 3794வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல அன்சாரிகள், முன்னாடியே நம்ம சொன்ன அன்சாரிகளை வைத்து தனியாக பேசலாம். அந்த அளவிற்கு அன்சாரிகள்கிட்ட அவ்வளவு நல்ல பண்பாடுகள், அந்த பேருக்கு ஏத்த மாதிரி உதவி செய்யறதிலையும் அப்படி இது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் இதையும் நிறைய அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அது அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க. அன்சாரிகளை பற்றி சொல்லும் போது, மக்கள் எல்லாம் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு போறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை அவர்களை கூட்டிக் கொண்டு போறீங்கன்னா. மற்றவங்க எல்லாம் பணம் வேணும் செல்வம் வேணும் அள்ளிட்டு போனா, ஆனா நீங்க யாரோட போறீங்க, அல்லாஹ்வோடு அல்லாஹ்வின் தூதரோட போறீங்க. நீங்க கூட்டிட்டு போறது அல்லாஹ்வின் தூதரை, அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை அப்படியே முழுமையாக பின்பற்றி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் சொல்லல, அவங்க சொன்னாங்க அவர்களுக்கு என்ன கடமை இருந்ததோ எல்லா கடமையும் நிறைவேற்றாங்க. அன்சாரிகளுக்கு அல்லாஹ் வெளியில இருந்து வந்தவங்களுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் கிளீனா செஞ்சாங்க. ஆனா பக்கியல்லதி லஹும், நமக்கு தான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னாங்க. யார முஹாஜிரின்களை பார்த்து சொன்னாங்க, மக்காவுல வந்த நீங்க எல்லாம் அவங்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு, அவங்க என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதனால பிற்காலத்தில் வரக்கூடிய தலைவர்கள் அன்சாரிகள் இடத்துல நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறு செய்து விட்டார்னா மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் அளவிற்கு ரொம்ப பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோடு நடந்திருக்காங்க. அதுல ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு பஹ்ரைனில் இருந்து வரக்கூடிய வருவாயை அவங்களுக்கு கொடுப்பதாக அன்சாரிகளை எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு தெரியும், மக்காவில இருந்து வந்தவங்க அத்தனை பேரும் உடுத்திய துணியோடு தான் வந்தாங்க, ஒரு பணமும் கிடையாது. ஆனா அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க, அழகா சொன்னாங்க, பெருந்தன்மையோடு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த பேரித்த மரங்களை, பேரித்த தோட்டங்களை எங்களுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுத்துருங்கண்ணா. எப்படி வருதாங்க, எங்களுடைய பேரித்த தோட்டங்கள் எங்கள்கிட்ட ஒண்ணு பாதி முஹாஜிரி கொடுங்க, பாதி நாங்க வச்சுக்கிறோம். 2 தோட்டம் தான், ஒரு தோட்டத்தை எங்களுக்கு கொடுங்க, முஹாஜிர்கள் இன்னொரு தோட்டத்தை கொடுங்க, இதை பூரா நீங்கள் என்ன செய்யுங்க, பங்கிட்டு கொடுத்து விடுங்கன்னு அப்படியே அத்தனை பேரும் சொன்னாங்க. எப்படி பெருந்தன்மையா கொடுக்குறாங்க பாருங்க, கொடுத்த அத்தனை உங்க சொத்தையே பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு அப்படின்றாங்க. ஆனாலும் முஹாஜிரீன்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை விரும்பல, அவங்களுக்கு உள்ள சொத்துக்களை அப்படியே பாதி எடுக்கிறது நமக்கு நல்லது கிடையாது, நம்ம சுயமரியாதை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் வேணாம். அப்புறம் அதுக்கிட்ட சொன்னாங்க, அப்படி இது வாங்க உங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னா அவர்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய தோட்டங்கள்ல வேலை செய்யட்டும், அதுல வர லாபத்துல நாலு கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஓகே இது சரி, நாங்க வேலை செஞ்சுக்கிறோம், அதை என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செஞ்சாங்க. இவருடைய உதவிகள், இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, இதெல்லாம் நிறைய செய்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு மட்டும், ஏன்னா அவங்க நிறைய உதவிகள் செஞ்ச காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியை கொடுப்போம் அப்படின்னு பஹ்ரைன்ல இருந்து வரக்கூடிய வருவாயை அன்சாரிகளுக்கு கொடுக்கலான்னு கூப்பிடும் போது என்ன செஞ்சிருப்போம், நம்ம மாதிரி இருந்தா நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காத, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வரணும்னு ஆசைப்படக்கூடிய நாம் நிறைய விஷயங்கள்ல எத்தனை பேர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னா, நான் இதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏன் எனக்கு தலைவர் பதவி கொடுக்கல, ஏன் எனக்கு செயலாளர் பதவி கொடுக்கல, என்னையே தேர்ந்தெடுக்கல, ஏன் மதிக்கல, என்னையே போஸ்டர்ல பேர் போடல, என்னையே பயானுக்கு கூப்பிடல, இப்படி எல்லாம் என்ன முன்னாடி உள்ள உண்மையை செஞ்சிருக்கலாம், இதற்காக வேண்டி நிறைய உதவிகளை பண்ணிருக்கலாம். ஆனா என்ன, அதை வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம், இவ்வளவு செஞ்சிருக்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறான், நம்மளை பேச மாட்டேங்கிறான். அல்லாவுக்காக செஞ்ச பிறகு என்ன செய்யக்கூடாது, இன்ன அஜிரி இல்ல அலல்லா, என்னுடைய கூலி எல்லாம் அல்லாஹ் எடுத்துங்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட தான் எதிர்பார்க்கணும்.
இப்படி நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரி உதவிகள் நமக்கு தரணும் போகணும். ஆனா கொடுக்கணும். அவர்கள் யார கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டவர்களுக்கு முதலிடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். பொறுப்பு அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்னதை போய் கேட்டு எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க கூடாது. அப்ப இந்த முஹாஜிரின்கள் அன்சாரிகள் இருக்காங்களே, நிறைய செலவழிச்சவங்க வந்து கொடுக்கும் பொழுது அவர் கொஞ்சம் நாங்க வாங்க மாட்டோம், இந்த பஹ்ரைனிலிருந்து வரக்கூடிய வருவாய் அன்சாரிகளுக்கு மட்டும் கொடுக்கறத வாங்க மாட்டோம். இல்லான் துக்தியல் இஹ்வானினால் முஹாஜிரீன மிஸ்லஹா, எங்களுடைய சகோதரர்கள் இந்த முஹாஜிரீன்களுக்கும் எங்களுக்கு மாதிரி நீங்க கொடுத்தாதான் நாங்க வாங்கிக்கிருவோம் அப்படின்னு. எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு யாருக்கு என்ன சொந்தங்க, அண்ணனா தம்பியா மாமானா மச்சானா ஒண்ணுமே கிடையாது. அந்த அவங்க முஹாஜிரீன்கள் அங்க மக்காவுல இருந்தவங்க, இங்க மதீனாவுல இருந்தாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தமே கிடையாது. ஈமான்ல மட்டும்தான் சொந்தமே தவிர வேற எந்த சொந்தமும் இல்ல. அப்போ அவர்கள் அழகா கேட்கிறாங்க, எங்களுக்கு கொடுத்த மாதிரி அங்க கொடுக்குறீங்களா, கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். எப்படி பெருந்தன்மைன்னு பாருங்க. எப்படின்னா நமக்கு கொடுப்பான்னு பாஞ்சுக்கிட்டு நீங்க பாருங்களா, அந்த இப்ப சுனாமி நேரத்துல சுனாமிக்காக வேண்டி என்ன செய்ய கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சென்னையில அதுல 40-45 பேர் செத்து போனான். ஏன்டா முந்திக்கிட்டு அடிச்சு சாவிட்டு எனக்கா உனக்கான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேல ஏறி மிதிச்சு நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. இப்படி நம்ம பார்க்கிறோம். பண விஷயத்துல சரியாப்பா எல்லாரும் தான் கஷ்டப்பட்டோம், வரிசையா ஓவராலா போவோம். அல்லது அவன் என்ன நினைக்கணும், நம்மளை விட கஷ்டப்பட்டவன் இந்த பக்கத்துல இருக்க அவனுக்கு கொடுப்போம், அப்படியேப்பா நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி இருக்கணுமே தவிர எனக்கா உனக்கான்னு அடிச்சுக்கிட்டு அதுல இதுல நிறைய பேர்கள் இறந்து போன வரலாறையும் நாம் பார்த்திருக்கோம். அவன் பாருங்க, அதே மாதிரி இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையை பாருங்க. எங்க நாம உண்மையிலேயே கஷ்டப்பட்ட இப்ப நல்ல நிலையை எல்லாம் வச்சிருக்கான், சரி தரட்டும் அள்ளி கொடு எல்லாத்தையும் தாங்க அப்படி இல்ல. எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுத்தாலும் எங்களுடைய சகோதரர்களுக்கு அதுக்கும் அல்லா இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அது கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்ல, எங்களுக்கு கொடுத்த மாதிரியே நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பண்பாடு, இந்த மாதிரி பெருந்தன்மை நமக்கு என்ன செய்யணும், நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கணும். நமக்கு ஒரு உதவி கொடுக்கும் பொழுது, நமக்கு ஏதாவது செய்யும் பொழுது, என்னுடைய நண்பனும் கஷ்டப்படுறான் அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, அல்லது எனக்கு தராட்டாலும் இவருக்கு கொடுங்கன்னு சொல்லணும். இப்ப ஜக்காத்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஜக்காத்து ஒரு தடவை நமக்கு கொடுக்கணும்னா நம்மளோட ஒரு ஏழ்மை நிலையில் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனை மறைச்சிட்டு நம்ம மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாது. இப்ப என்னை விட நானாவது கொஞ்சம் சமாளிச்சுக்கிறவன், ஆனா அங்க கீழே இருக்கிறான், அவன் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், என் கண் முன்னால நான் பாக்குறேன், அப்ப எனக்கு கொடுக்காதீங்க நீங்க அங்க கொடுங்கன்னு சொல்லணும். இதுதான் பெருந்தன்மைங்கிறது. இல்ல கஷ்டப்படுவவனை நம்ம பார்க்கும்போது நம்மளை விட தகுதி வாய்ந்தவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பது சிறந்த ஒரு பண்பாடு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் இருந்த அன்சாரிகள் முஹாஜிரீன்கள், அதற்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள் எல்லாம் தங்களை விட தங்கள் இருந்த மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதான் குர்ஆன்ல அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கே தேவை இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கிறார். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நண்பன் நல்லா இருக்கட்டும் அவனுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்கள் எனக்கு கஷ்டப்படும் அவனுக்கு கொடுத்து நான் உதவி புரிகிறேன் என்று வருகிறார்களே, இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் போற்றி சொல்கிறார். அதனால முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அந்த மாதிரி நம்மளும் பெருந்தன்மையாக நடப்போமானால் அல்லாஹும் நம்மிடத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொள்வான். நம்மள்ட்ட கரெக்டா கணக்கு பிடித்து என்ன செய்ய மாட்டான், பிடித்து இழுக்க மாட்டான், கடுமையான முறையில் மறுமையில் நடக்க மாட்டான், கடும் தண்டனை அல்லாஹ்தாலா கொடுக்க மாட்டான். மனிதர்களிடத்தில் நாம் நடந்து கொண்ட அதே பெருந்தன்மையை அல்லாஹ்விடத்திலையும் நாம் என்ன செய்யலாம், மறுமை நாளையில் எதிர்பார்க்கலாம். அதனால் நாம் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது நம்மளா எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய முறை இருக்குமோ அந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி அவர்களும் திருந்துவதற்கு உரிய வாய்ப்பு வசதிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலை காட்சி 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.